பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றங்கள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்திதான் தலைநகர் டெல்லியில் ஊடகங்களின் முதன்மை செய்தியாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சார்ந்த மத்திய நிதியமைச்சராய் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாய் நீக்கப்படக்கூடும் எனவும் அவருக்கு நிதித்துறையில் இருந்து நீக்கப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதான கேள்விகள் ஒருபுறம் எழுந்து நிற்க, மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அச்சாரமாக தற்போது தனது மத்திய அமைச்சரவையில் புதிய மாற்றங்களை செய்து புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பதுடன் தனது அமைச்சரவையை இன்னும் விரிவாக்கத்தின் வாயிலாகவும் பலப்படுத்தும் நோக்கில் பல்வேறு புதிய மாற்றங்களை செய்து மாநில அளவிலான தனது வலிமையை பறைசாற்ற தனது வேகத்தை துவங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் மத்திய சிறுபான்மை நல மீன்வளத்துறை இணை அமைச்சராக இருந்த கேரளாவை சார்ந்த மூத்த பாஜகவின் தலைவர்களில் ஒருவராய் கருதப்பட்ட குரியன் ஜோசப் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தற்போது புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி மத்திய அமைச்சரவை காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைந்த நிலையிலும் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சராக இருக்கிற ரன்வீர் சிங் இன்னமும் தனது ராஜினாமா கடிதத்தை செய்யாமல் இருப்பதினால் உடனடியாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீடிப்பாரா அல்லது நீக்கப்படுவாரா என்பதான குழப்பமான சூழலும் தலைநகரில் எழுந்துள்ளது. ஏற்கனவே ஜேடியுவின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் பீகார் முதலமைச்சராக விருந்திய நிதிஷ்குமார் தற்போது ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவினுடைய ஆதரவு நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை செய்து கொள்ளும் நிதிஷ்குமாருக்கு அமைச்சரவையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் இதற்காகத்தான் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபாவின் எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு சென்றார் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அமைச்சர் பொறுப்பிலும் இருந்து அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படும் பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த புதிய அமைச்சரவை மாற்றத்தில் நிச்சயம் மத்திய அமைச்சராக வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய பாஜக என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு நிலைப்பாடுகளில் தனது வேகத்தையும் வலிமையும் காட்டும் வகையில் பல்வேறு கட்சிகள் தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல எம்பிக்கள் தங்கள் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ள நிலையிலும் சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியை விட்டு விலகி பாஜகவில் இணைந்திருப்பதாலும் பாஜகவின் கூட்டணியில் தங்களுடைய வலிமையை பறைசாற்றும் விதத்திலும் தற்போது புதிய மாற்றங்களை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது அமைச்சரவையில் சில மாற்றங்கள் குறித்தும் பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சமீபத்தில் குடியரசுத் தலைவரை சந்தித்து அமைச்சரவையில் மாற்றங்கள் குறித்து பேசியதாகவும் தலைநகர் டெல்லியில் பல செய்திகள் உலா வந்த நிலையில் தற்போதைய தகவலின்படி மத்திய நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் நிதித்துறையிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும் நிதியமைச்சர் பொறுப்புக்கு ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரும் பிரதமரின் சிறப்பு செயலாளர்களில் ஒருவருமாக கருதப்படும் தமிழகத்தின் கேடர் IAS அதிகாரியாய் விளங்கும் சக்திகாந்த தாஸ் நிதியமைச்சராக கூடும் என தெரிவிக்கிறது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணியாற்றிய இந்த சக்திதாஸ் காந்த் நிதித்துறையின் பல்வேறு ஆளுமைகளை அறிந்து கொண்டவர் என்பதால் அவரை நிதித்துறையின் மத்திய அமைச்சராக நியமிக்கக்கூடும் என மத்திய அமைச்சரவை வட்டாரங்கள் உறுதிபட தெரிவிக்கின்றன. இதேபோல் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வு விடைத்தால் சர்ச்சையில் சிக்கிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் எப்ஸ்டீபன் ஃபைலில் சிக்கிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்பத் சிங் பூரியும் அமைச்சரவையிலிருந்து உடனடியாக நீக்கப்படலாம் எனவும் பேசப்பட்டு வருகிறது. இந்த விஷயங்கள் தலைநகர் டெல்லியில் உச்ச செய்தியாக உலா வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு நிலை தெரிவித்திருக்கக்கூடிய சிவசேனாவிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மத்திய 6 எம்பிக்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் மத்திய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த சிவசேனாவின் பிரதாப் ராவ் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக உத்தவ் தாக்கரே கட்சியில் இருந்து பாஜகவுக்கு தாவிய சஞ்சய் தீனா உள்ளிட்ட பலருக்கும் புதிய அமைச்சரவை பட்டியலில் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அனுராக் தாக்கூர் மீண்டும் அமைச்சரவையில் புதிய அமைச்சராக சேர்க்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் மத்திய அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடுமா என்பதான கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த இணையமைச்சரான எல் முருகன் துறை மாற்ற செய்யப்படலாம் என்றும் அவருக்கு பதிலாக புதிய அமைச்சரவர் பட்டியலில் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைவரான நைனா நாகேந்திரனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கக்கூடும் என்றும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. என்றாலும் இது
நம்பிக்கைக்குரிய அதிகாரப்பூர்வ தகவலாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் அப்படி சில மாற்றங்களை செய்வதற்கும் மத்திய பாஜக அரசு பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் இருந்த பல இணை அமைச்சர்கள் பலரும் நீக்கப்பட்டு புதுமுகங்கள் இணைக்கப்படுவதற்கு தலைநகர் டெல்லியில் அதற்கான ஆயுத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு சில தினங்களில் இந்த புதிய அமைச்சரவை மாற்றங்கள் விரைவில் வெளிவரப்படும் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. எந்த நேரத்திலும் மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் தலைநகரில் தற்போது அரங்கேறி வருவதே ஊடகங்களின் உச்ச செய்தியாய் பார்க்கப்பட்டு வருகிறது.